ஐகான் ஈரோடு வழங்கும் துருவ மகாராஜனின் சரித்திரக் கதை. ஒரு காலத்தில் உத்தானபாதன் என்ற ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுனிதி, சுரிச்சி என்ற 2 மனைவிகள் இருந்தனர். சுரிச்சியை ராஜாவிற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் சுனிதியை அந்த அளவிற்கு பிடிக்காது. சுரிச்சிக்கு உத்தமன் என்ற மகனும் சுனிதிக்கு துருவன் என்ற மகனும் இருந்தனர். ஒரு நாள் உத்தானபாதனும் சுரிச்சியும் அரசபைக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது, துருவா, துருவா, இங்கே பாரு, இந்த பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆமாம்மா, மிகவும் அழகாக இருக்கிறது. ராஜாதிராஜ ராஜகம்பீர இப்போ உலக பேரரசர் மன்னர் உத்தானபாதன் வருகிறார். அரசர் உத்தானபாதனை பார்த்ததும் 2 குழந்தைகளும் தந்தையின் மடியில் அமர்வதற்காக ஓடி வந்தனர். ஆனால் அரசரோ சுரிச்சியின் மீது கொண்ட அளவிற்கு அதிகமான அன்பினால் உத்தமனை மட்டும் தன் மடியில் அமர வைத்தார். அப்பா, நானும் தங்கள் மடியில் உட்கார வருகிறேன் அப்பா. எனது அன்பு குழந்தையே, மன்னரின் மடியின் மீதோ அரியணையிலோ அமர்வதற்குரிய தகுதி உனக்கில்லை. நீ மன்னரின் மகன் என்றாலும் என் வயிற்றில் பிறக்காததினால் உனக்கு அந்த தகுதி இல்லை. உனது விருப்பம் நிறைவேற வேண்டுமெனில் நீ அந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை திருப்திப்படுத்து. பின் நீ இறந்து என் வயிற்றில் பிறந்தால் மட்டுமே உன் ஆசை. நீங்களும் அமைதியாக இருக்கிறீர்கள். நான் இங்கிருந்து செல்கிறேன். துருவா, துருவா, என்ன ஆயிற்று? யாரேனும் ஏதேனும் உன்னை விளையாட சேர்க்காமல் மறுத்தார்களா? இல்லை யாராவது அவதூறாக பேசினார்களா? கூறு மகனே, கூறு. மகாராணிக்கு என் வணக்கங்கள். அரசபையிலே துருவனுடைய சிற்றன்னை தந்தையின் மடியில் அமர்வதற்கு அனுமதி மறுத்தார்கள். அதுவே துருவனின் வருத்தத்திற்கு காரணம். எனது அன்பு குழந்தையே, உனது தந்தையின் மடியில் அமர வேண்டுமெனில் உன் சிற்றன்னை சொல்படி நீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்து. உன் சிற்றன்னைக்கோ பிறருக்கோ கேடு நினைக்காதே. கெடுவான் கேடு நினைப்பான் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். சென்று வா மகனே, நீ நினைத்ததை அடைவாய். தன் பக்தர்களை ஒருபோதும் பகவான் கைவிட்டதில்லை. சென்று வா. நான் என் தந்தையை விடவும் என் தாத்தா பிரம்மதேவரை விடவும் மிக பெரிய லோகத்தையே கிருஷ்ணரிடம் கேட்டு வாங்குவேன். இது சத்தியம். பல தவங்களை நிறைவேற்றினால் மட்டுமே பகவானை பார்க்க முடியும். ஆகவே துருவன் தவங்களை மேற்கொள்வதற்காக காட்டிற்கு செல்ல துவங்கினான். நாம் எப்பொழுதெல்லாம் பகவானை சரணடைவோமோ அப்பொழுதெல்லாம் பகவான் நமக்கு உதவி செய்வதற்காக அவருடைய பக்தனை அனுப்பி வைப்பார். அதுபோலவே துருவனுக்கும் நாரத முனிவரை உதவி செய்வதற்காக பகவான் அனுப்பி வைத்தார். நாராயண 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 நாராயண. உடைய சிற்றன்னை வார்த்தையினால் பகவானை பார்ப்பதற்கு இவ்வளவு உறுதியுடன் இந்த 5 வயது குழந்தை வந்துள்ளானே, இவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். முதலில் இவனுடைய உறுதியை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். குருவா, நாரத முனிவரே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நீயோ ஒரு சிறு குழந்தை. இப்பொழுது
நீ ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயது. நீ காட்டிற்கு வந்த காரணம் என்ன? நான் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும். என்ன? கிருஷ்ணரை பார்க்க வேண்டுமா? ஏன்? என்னுடைய மனதானது சிற்றன்னையின் கடுஞ்சொல்லால் உடைந்துள்ளது. நான் என் தந்தையை விடவும் என் தாத்தாவை விடவும் மிகப்பெரிய ராஜ்யத்தை அடைய வேண்டும். இல்லை இல்லை, கிருஷ்ணரை பார்ப்பது அத்தனை எளிதானது இல்லை. நீயோ ஒரு குழந்தை. நீ அரண்மனைக்கு திரும்பி சென்று விடு. பெரியவனானதும் இதை செய்து கொள்ளலாம். இல்லை நாரத முனிவரே, நான் சாதாரண குழந்தை இல்லை. நான் பேரரசனான உத்தானபாதனின் மகனாவேன். என்னுடைய மனது இந்த ஆசையில் மூழ்கி இருக்கின்றது. நடக்க முடியாதது கூட நீங்கள் உதவி செய்தால் நடக்கும். ஆகவே நீங்கள் உதவி செய்தால் நான் கிருஷ்ணரை கட்டாயமாக பார்க்க முடியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை முனிவரே. துருவனுடைய உறுதித்தன்மையை கவனித்தீர்களா குழந்தைகளே? நாரத முனிவர் துருவனுடைய உறுதியை கண்டு மிகவும் வியப்பில் ஆழ்ந்தார். ஆகவே அவருக்கு உதவி செய்வதற்காக முன்வந்தார். நாரத முனிவர் துருவனுக்கு தவம் செய்யும் முறையை பயிற்றுவிக்க ஆரம்பித்தார். சரி, உடனே பிருந்தாவனத்தில் உள்ள யமுனை நதிக்கரைக்கு போக வேண்டும். அதில் நீ உன்னை சுத்தப்படுத்திக் கொள். எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய பகவானை நீ நினைக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நாராயண. வாருங்கள் முனிவரே, வாருங்கள். நீ ஏன் கவலையுடன் இருக்கின்றாய்? என்னுடைய அலட்சியத்தால் என் மகன் துருவன் காட்டிற்கு சென்று விட்டான். அவனை காட்டு மிருகங்கள் கொண்டு இருக்கும். அந்த கவலைதான் என்னை காட்டுகிறது முனிவரே. நீ வருத்தப்பட அவசியமில்லை. அவன் மிகவும் நலமாக இருக்கின்றான். விரைவில் புகழ் மிக்கவனாக திரும்பி வருவான். நான் விடை பெறுகிறேன். நாராயண நாராயண. இவ்வாறாக துருவன் முதல் மாதம் கனிகளையும் கொட்டைகளையும் உண்டு, இரண்டாவது மாதம் காய்ந்த புல் இலைகளையும் உண்டு, மூன்றாவது மாதம் வெறும் நீரை மட்டும் உண்டு, நான்காவது மாதம் காற்றை மட்டும் சுவாசித்து, ஐந்தாவது மாதம் ஒத்தை காலில் மூச்சை கட்டுப்படுத்தி மிகவும் கடுமையான தவத்தை செய்ய ஆரம்பித்தார். நமோ பகவதே வாசுதேவ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துருவன் குழந்தையாக இருக்கிறபடியால் எவ்வாறு பகவானிடம் பேசுவது என்று தெரியவில்லை. ஆகவே பகவான் தன் கையில் இருக்கக்கூடிய சங்கை துருவனின் தலையில் வைத்தார். அதற்கு பின்பு துருவன் பகவானிடம் பேச ஆரம்பித்தார். ஓ பகவானே கிருஷ்ணா, நீரே முழுமுதற் கடவுள், நீரே பகவான், நீரே அனைத்திற்கும் மூலம், நீரே கருணை கடல், அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் நீரே.
எனதன்பு துருவனே, புனிதமான பல விரதங்களை நீ நிறைவேற்றியுள்ளாய். உனது உள்ளத்தில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் யாம் அறிவோம். உனது ஆசையானது நிறைவேற்ற முடியாததாக இருப்பினும் அவற்றை நீ பெற யாம் அருள் புரிகின்றோம். உமது ஆசைக்கேற்ப இம்மூ உலகில் எவரும் ஆட்சி புரியாத, காலத்தால் அழிக்க முடியாத மிகவும் ஒளி பொருந்திய கிரகத்தினையே உமக்கு யாம் பரிசளிக்கின்றோம். அதற்கு முன் உன் தந்தையின் அரியாசனத்தில் அமர்ந்து இவ்வுலகம் முழுவதும் 36,000 ஆண்டுகள் செழுமையாக ஆட்சி புரிவாய். அதன் பிறகு உன் மரணத் தருவாயில் என்னை நினைக்கும் திறனுடன் இருப்பாய். நீ இவ்வுடலை விட்ட பின்பு அனைத்துலக மக்களாலும் துதிக்கப்படும் எனது உலகத்தை அடைவாய். இந்த லோகமானது உனது பெயரால் துருவலோகம் என்றழைக்கப்படும். நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! அழியக்கூடிய இந்த பௌதீக ஆசையை கேட்டுவிட்டேனே. எப்போதுமே அழியாத பக்தியை அல்லவா நான் கேட்டிருக்க வேண்டும். நான் ஒரு துர்பாக்கியசாலி. சிற்றனையையும் தமையனையும் தந்தையையும் எதிரிகள் என்றல்லவா நினைத்து விட்டேன். நான் இறந்த பின்பு இவர்களோ பௌதீக செல்வமோ என்னுடன் வரப்போவதில்லையே. இறந்த பின்பும் என்னுடன் வருவது பக்தி ஒன்றே அல்லவா? ஐயோ, என்ன என் பரிதாபம்! கிருஷ்ணா. பகவானை பார்த்துவிட்டு நாடு திரும்புகிறான் துருவன் என்ற செய்தியை கேட்ட அவருடைய தந்தையும் தாயும் சிற்றன்னையும் அவனை வரவேற்பதற்காக அரண்மனையிலிருந்து கிளம்பினர். துருவா, என் செல்வமே, வந்துவிட்டாயா மகனே? நான் அன்று உன்னை தூற்றினேன். ஆனால் நீ இன்று உலகம் போற்றும் அளவிற்கு வந்துள்ளாய். பகவானின் கருணையினால் என்றுமே நீ நலமுடன் வாழ்வாய். நீ நெடுங்காலம் வாழ்வாய் மகனே. அன்பு மகனே, நீ வந்துவிட்டாயா? நீ வந்துவிட்டாயா? நீ என்றும் சிறந்து விளங்குவாய். இவ்வாறாக பல காலம் துருவ மகாராஜன் இப்பூவுலகை ஆண்ட பின்பு அவருடைய ஆசைப்படியே துருவலோகத்தை அடைந்தார். என்ன குழந்தைகளே, என்னுடைய சரித்திரத்தை கேட்டீர்களா? என்னை போலவே எனக்கு பிடித்த மாதிரி துருவலோகம் கிடைத்தது போலவே உங்களுக்கும் பிடித்தது கிடைக்க வேண்டுமா? அப்படியானில் நீங்களும் பகவான் கிருஷ்ணரிடம் பக்தி செய்யுங்கள். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகாக இந்த குழந்தைகள் நாடகம் நடித்து காமிச்சார்கள். குகன், காவ்யா, திவ்யா, லோஹித் ராம், வெங்கடரமணா, லக்ஷ்மி, வர்ஷா, தியானாஸ்ரீ, நிமாய், இவங்க எல்லாருமே இவங்களுடைய ஆன்மீக பாதையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு